இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஹியூமன் ரைட்ஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் எந்தெந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றனர், அதான் கேள்வி. இதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கா? இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013, போஷ் ஆக்ட், POSH, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013. இந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி பெண்கள் இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு IPC 354 அண்ட் IPC 309 கீழே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் ஆஃப்டர் விசாகா vs ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997 கேஸ் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், இதில் நிறையா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரிலேட்டிங் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சம்மந்தமாக நிறையா டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விசாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் இந்த கேஸுக்கு அப்புறம் 16 வருஷம் கழித்து எனாக்ட் பண்ணது தான் போஷ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013. இது பேசுகிறதுக்கு முன்னாடி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அண்ட் அன்வெல்கம் பிஹேவியர். அது எப்படி இருக்கணும்? செக்ஷுவல் பிஹேவியர் அண்ட் அன்வெல்கம் செக்ஷுவல் பிஹேவியர். That behavior in any form, written, verbal or physical, and also it can happen either in person or online. அந்த அன்வெல்கம் பிஹேவியர் எப்படியெல்லாம் இருக்கலாம்னு சொன்னால், ரிட்டனாக இருக்கலாம், வெர்பலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம். ஒரு லெட்டர் எழுதி, ஆபாச கடிதத்தை எழுதி கொடுக்கலாம் பெண்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல, இல்லை இந்த வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறது, இமெயிலில் சேட் பண்ணுறது, MMS அனுப்புறது, SMS அனுப்புறது, இந்த மாதிரி இருக்கலாம். ஃபிசிக்கலாக இருக்கலாம், டச் பண்ணுறது, கிள்றது, அடிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுகளை கொடுக்கலாம். இது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தான். இது எல்லாமே என்னது? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறத செக்ஷன் 2 சப்கிளாஸ் N டிஃபைன் பண்ணுது போஷ் ஆக்டில். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 செக்ஷன் 2 சப்கிளாஸ் N தான் இதை டிஃபைன் பண்ணுது. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் கான்டாக்டாக இருக்கலாம், கமெண்ட்ஸ் ஆஸ்கிங் ஃபார் செக்ஸ், கிராக்கிங் செக்ஷுவல் ஜோக்ஸ், இன்சல்ட்டிங் யூ வித் செக்ஷுவல் வேர்ட்ஸ், டிஸ்பிளேயிங் செக்ஷியஸ்ட் பிக்சர், போஸ்டர்ஸ் ஆர் வாட்ஸ்அப் ஆர் பிளாக்மெயிலிங் அரவுண்ட் செக்ஷுவல் ஃபேவர், இப்படிலாம் இருக்கலான்னு சொல்லி செக்ஷன் 2 சப்கிளாஸ் Nல சொல்கிறாங்க. ஒரு போஸ்டரை காட்டுறது, ஆபாச படங்கள், இல்லை செக்ஷுவல் வார்த்தைகளாக சொல்லி செக்ஷியஸ்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுவும் தப்பு. வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, அதுவும் தப்பு. இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் சொல்கிறாங்க. ரைட். இதை விசாகா vs ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் கேஸ் சொன்னேன், 1997 வந்துச்சு. இதில் நிறைய கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த கேஸ் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது ஒரு ஒர்க் பிளேஸ்லனா அது வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் த உமன் அப்படின்னு சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுது. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உம்மோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுறதா அர்த்தம். ஆர்டிகல் 14 வயலேட் ஆகுது, 19 வயலேட் ஆகுது, 15 வயலேட் ஆகுது, 21 வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லுது இந்த கேஸ். விசாகா vs ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸுக்கு அப்புறம் சர்டன் கைட்லைன்ஸை கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட். இதுக்கப்புறம் 2013 வந்தது தான் இந்த ஆக்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ரைட். இப்போ அக்ரீவ்டு உமன்னா யார் அப்படின்னு செக்ஷன் 2 சப்கிளாஸ் A சொல்லுது. செக்ஷன் 2 சப்கிளாஸ் Aல அக்ரீவ்டு உமன் அப்படின்னா யார் அப்படின்னு டிஃபைன் பண்ணுது இந்த ஆக்டில். அக்ரீடு உமன் அப்படிங்கிறவங்க யார்? எந்த ஏஜில் வேணாலும் இருக்கலாமா? எஸ். உமன் அட் எனி ஏஜ், எந்த ஏஜில் வேணாலும் இருக்கலாம். வெதர் எம்ப்ளாய்டு ஆர் நாட் எம்ப்ளாய்டு. ஒரு ஒர்க் பிளேஸில் உமனுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்தால் தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லி இந்த ஆக்டை சொல்கிறீங்க. அதனால் வெதர் எம்ப்ளாய்டு ஆர் நாட் எம்ப்ளாய்டு. எம்ப்ளாய்டுனா அந்த இடத்துல வேலை பார்க்குறவன்,
அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவன் அவனுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அந்த பெண்ணுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நாட் எம்ப்ளாய்டுனா வேலை பார்க்காத பெண்மணி எப்படிங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், அந்த கம்பெனிக்கு ஒரு பெண்மணி போகிறாங்க, வேலை பார்க்கல, சும்மா போகிறாங்க, உன் ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கிறேனே, வேலை பார்க்குற ஒரு பெண்ணை பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா அதுவும் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 2A சொல்லுது. அதான் வெதர் எம்ப்ளாய்டு ஆர் நாட் எம்ப்ளாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்குக்கு போகிறோம், ஒரு பெண்மணி பேங்க்குக்கு போகிறாங்க, ஒரு கேஷியர் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அதே பேங்க்கில், அவங்க எம்ப்ளாய்டு கேஷியர், அந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு நடந்தாலும் அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தான். இந்த அம்மா போகுது பணம் எடுக்கிறது போகுதுன்னு வச்சுக்கிறேனே, அப்போ இந்த அம்மாவுக்கு பணம் எடுக்கிற அம்மாவுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதுவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு தான், அதுவும் இதுக்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறாங்க. ரைட். அப்புறம் மெய்டாக வேலை பார்க்குறது ஒரு அம்மா, ஒரு ஹவுஸில் மெய்டு ஒர்க்கர் வேலைக்காரமான்னு வச்சுக்கோமே, அதுக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தால் அதுவும் இந்த ஆக்டிக்கில் வருமா? எஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்னா யாருன்னு செக்ஷன் 2E டிஃபைன் பண்ணுறாங்க. செக்ஷன் 2E டிஃபைன் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் ஒர்க்கர்னா யார்? அவங்க டெம்பரரி வேலை பார்க்கலாம், பெர்மனெண்ட்டாக வேலை பார்க்கலாம், சேலரியாக வாங்காமல் பணமாக வாங்கிக்கலாம், ரெமுனரேஷனாக வாங்கிக்கலாம், இல்லைனா கைண்டாக ரிசீவ் பண்ணிக்கலாம். சில பேர் சேலரி தர மாட்டான், வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுவாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுப்பாங்க. அப்படி வச்சுக்கிட்டோம்னா அதுவும் இந்த ஒர்க்கர் கீழே தான் வரும். டொமஸ்டிக் ஒர்க்கர் செக்ஷன் 2E கீழே தான் வரும்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அவங்க டெம்பரரியாக இருக்கலாம், பெர்மனெண்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ரைட். அப்புறம் மேதா கோத்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2012 ஒரு கேஸ் வந்துச்சு. மேதா கோத்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2012 கேஸ். இந்த கேஸுக்கு அப்புறம் தான் இந்த கைட்லைன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. விசாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானில் கொடுத்துருக்காங்கல்ல கைட்லைன்ஸ், அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த அம்மா ஒரு லெட்டர் எழுதுது. அந்த லெட்டரையே பெட்டிஷனாக எடுத்து கோர்ட் என்ன பண்ண சொன்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண, ஒவ்வொரு ஸ்டேட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோமோ இல்லையா விசாகா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானில், அதை சரியாக நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி 2012 மேதா கோத்வால் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன் கேஸில், இன்னும் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த கேஸுக்கு அப்புறம் 2012 வந்த கேஸு, இந்த கேஸுக்கு அப்புறம் தான் சிவியராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட்டு தான் இந்த போஷ் ஆக்ட் 2013 வந்துச்சு. ரைட். இந்த ஆக்டோட ப்ரீஆம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ், இதுதான் இந்த போஷ் ஆக்டோட ப்ரீஆம்பிள். ப்ரொடெக்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் உமன், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன். அந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் இருக்குல்ல, எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன்ஸ் இருக்கே, அந்த கன்வென்ஷனையும் இந்த ப்ரீஆம்பிளில் கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த கன்வென்ஷனையும் இந்த ப்ரீஆம்பிளில் கொண்டாந்து வைக்கிறாங்க. இந்த கேஸ் எப்போ வந்து இந்த ஆக்ட் வந்து எப்போ வந்து இதுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் 9th December 2013. இந்த ஆக்ட் என்றைக்கு ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் 2013 தான் இந்த ஆக்ட் வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு, 9th December 2013. ரைட்டா? அதுக்கப்புறம் 2 கேஸில் இருக்குது. சென்ட்ரல் ஃபார் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் வித் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2018 கேஸ். சென்ட்ரல் ஃபார் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் வித் ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்ட் அதர்ஸ். இந்த கேஸில் இந்த விசாகா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு கமிட்டியை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க கைட்லைன்ஸில். ஐசிசி அப்படின்னு ஒரு இதை சொல்கிறாங்க விசாகா கைட்லைன்ஸில். அந்த கேஸில் கைட்லைன்ஸாக கொடுக்குறாங்க. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் நாட் லைபிள் டு எஸ்டாப்ளிஷ் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அஸ் பர் திஸ் ஆக்ட். இந்த ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, ஐசிசி அப்படிங்கிறத நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பொருந்தாது, ஒன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒன்று தான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸில் சென்டர் ஃபார் கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அண்ட் அதர்ஸ். அண்ட் தென் இன்னொரு கேஸ் இருக்குது, உமன் இன் சினிமா கலெக்டிவ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. உமன் இன் சினிமா கலெக்டிவ் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த கேஸில் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸுக்கு இந்த ஐசிசி எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸில் அப்படின்னு சொன்னால், எஸ் இட் இஸ் மேண்டேட்ரி, கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் பண்ண வேணான்னு சொல்லி போன கேஸில் சொன்னேன். இந்த உமன் இன் சினிமா கலெக்டிவ் அண்ட் அனதர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த கேஸில் கண்டிப்பாக இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியை கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஈஸியாக வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் ப்ளஸ் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்லணும்னா செக்ஷன்ஸ் நிறையா சொல்லலாம் அந்த ஆக்டுக்குள்ளே போய். இது 4 மார்க்குக்கு தேவையில்லை, 4 மார்க் இது என்ன அப்படின்னு நினைக்கிறேன். 7 மார்க்கில் கேட்டாலும் உங்களுக்கு கேஸில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடி லாவை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.